ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜி எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் நான் நிற்கிற பில்டிங் இப்போ வந்து இதிலெல்லாம் வாட்டர் லைன் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து வாட்டர் லைன்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது வந்து கிச்சனுக்கு போகிற லைனு. இப்போ மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கன்சீல்டு பண்ண வேணான்ட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்சீல்டு ஏன் பண்ணல அப்படின்னா, கன்சீல்டு பண்ணோம்னா நாளைக்கு ஏதாச்சும் இதில் உப்பு, ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகம் நிறைந்த பகுதி. அதனால் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சீல்டு எதுவும் அதிகமாக பண்ணல. இதில் மேலே வரதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனில் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கன்சீல்டு பண்ணி இப்போ வந்து இங்கே இருக்கிற பைப் லைன் பார்த்திங்கன்னா நேர் வந்து கொண்டு போய் இந்த நேர் படிக்கட்டை வந்து இந்த நேர் தான் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த நேர் வந்து மேலே ஏற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் அப்படி ஏற்றலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சுற்றி தான் கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி சுற்றி கொண்டு போயிருக்கோம். இன்னும் ஒரு 3 லென்த் பைப் சேர்த்து பிடிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றா வந்து உப்பெல்லாம் கட்டினாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டீமில் இருக்கிற 2 பேர் வந்து நம்ம சசி அண்டு சுரேஷ் விஜய், அவங்க வந்து 2 பேருமே வந்து மேலே வந்து வேலை செஞ்சுருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம அதை மேலே போய் பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பைப் மேலே பைப்பு வந்து ஏறாமல் இருக்கிறக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து உள்ளே வந்து 2 பைப் வருது. இது வந்து ஒன்றுக்கு ஒன்று உள்ளே வச்சு போட்டாச்சு. இன்னொரு அடிஷ்னல் பைப்பும் இங்கே வந்து ஆட் பண்ணலாம். இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா இந்த நீர் வந்து 2 பைப்பு, அதுவும் இன்னொரு பைப்பு போடலாம். அதுவாக இந்த ஸ்டெப்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸ்டெப்லாமில் வந்து 2 ஒரிஞ்சு பைப் வச்சு கீழே இறக்கியிருக்கிறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2, 3, 4மே வந்து அவுட்புட் தான் வருது. இதில் வந்து மேலே வந்து 4 வீடு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 4 அவுட்புட்டுமே வந்து 4 பைப்புக்கோசரம். ஒன்று இந்த பைப்புக்கு ஒன்றுங்க பார்த்திங்கன்னா, இந்த பைப்புக்கு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே மேலே நீட்டிருக்கு இல்லைங்க, இந்த பைப்புக்கு வந்து 2 போயிடும். அங்கே ஒரு பைப்பு இருக்குதுங்க, அதுக்கு ஒன்று. மொத்தம் வந்து 4 பைப் வந்து மேலேருந்து கீழே இறக்கி இருக்குதுங்க. மேலே போய் பார்க்கலாம், வரீங்களா? வாங்க, வேணே போகலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்த்தோம்லங்க, இப்போ இந்த நீர் வந்து கீழே வந்து 4 பைப் போட்டிருக்குது. இது வந்து கீழே வந்து 4 பைப்பு அவுட்புட்டும் 4 அவுட்புட் தான். இப்போ இந்த பைப் வந்து நேராக வந்து டேங்க் வச்சு டேங்கில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவர் பேர் வந்து விஜய்ங்க. இவர் வந்து நம்ம டீமில் வந்து சசிகுமார் டான். டேங்கை வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த சந்திலியே போட்டோம். இந்த டேங்கினுடைய சந்திலியே வந்து பைப் லைன் எல்லாமே போகிற மாதிரி போட்டோம். இதே வந்து டேங்க் வந்து இந்த கைபிடி செவுத்தளவுக்கு வச்சோம் அப்படின்னா டேங்க் வந்து ஹைட் பண்ணி போடலாங்க. பைப் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக செவுத்தில் அடித்து போடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து 2000 லிட்டரில் 2 வச்சுருக்கோம். 4000 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 5 டேங்க் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து 2000 லிட்டர் 2 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேங்குங்க. இப்போ 2000 லிட்டர் 2 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இருக்கிற வீட்டுக்கு தான் அந்த 2மே. ஒன்று வந்து நல்ல தண்ணி, ஒன்று வந்து உப்பு தண்ணி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மோட்ரு வைக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து டைவர்ட்டர் போட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த 2 டேங்க்குமே வந்து அவுட்புட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் மோட்டர் இருந்தே செட் பண்ணி இதிலேருந்து லைன் போகிற மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இது ஒரு வீட்டுக்கு, இது ஒரு வீட்டுக்கு, இது ஒரு வீட்டுக்கு, இது ஒரு வீட்டுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 வீடு. அது போக வந்து ஒரு பொது லைனுங்க. இது வந்து கீழே வந்து ஒரு குடோன் இருக்குது. அது போக கீழே வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து பொது லைன் வந்து தனியாக போட்டுக்கிற வசரம் இந்த டேங்க் வச்சுருக்குங்க. கிட்ட போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா தனித்தனி கேட்வால் தனியாக செப்பரேட்டாக போட்டு வச்சாச்சு. இந்த நேர் கேட்வால் தனியாக போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ப்ரெஷர் மோட்டர் மாட்டலாங்கிற ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரெஷர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3rd ஃப்ளோருக்கு மேலே தான் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட்டருக்கு வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுவும் 2000 லிட்டரு, இதுவும் 2000 லிட்டரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே வந்து இதை மிங்கிள் பண்ணி தான் போட போகிறோம். மிங்கிள், அதாவது 2டையுமே வந்து டீ போட்டு இடையில ஜாயின் பண்ணி போடுற மாதிரி தான் போட போகிறோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா 4000 லிட்டர் கெப்பாசிட்டி ஆகுது. 4000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு வந்து கீழே கம்பல்சரி
கீழே வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட்டருக்கு ப்ரெஷர் போயிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா பக்கமே வந்து இங்கே கீழே வந்து போடுற இந்த மாதிரி போட மாட்டோம். இது வந்து இந்த வீட்டுக்கு வந்து கம்பல்சரி வெளியே போடலாம் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே போடுற ஆப்ஷன் போட்டிருக்கோம். இது வந்து டக்ட்டு பைப் போகுது. இதுக்கு வெளியே வந்து டிசைனுக்கோசரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டக்ட் அடிச்சுருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பைப் தெரியாத மாதிரி இது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேல் வீட்டுக்காரங்களுக்கு வந்து மேலேருந்து கீழே இறங்குறக்கோசரம் ஒரு டக் போட்டிருக்கோம். அதுபோக இந்த மோட்டர் லைனில் தனியாக இந்த பக்கம் போட்டிருக்கோம். இந்த பக்கம் போக முடியாத இந்த பக்கம் போவாங்க. தனியாக தான் இருக்குது. அதனால் பார்த்து தான் போகணும். நிச்சயமாக தான் கீழே வந்துடும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டக்ட்டு பைப் வந்து கீழே எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மோட்டர் லைன் தான். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து அடிஷனலாக எல்லா பக்கம் போய் மேலே ஏறுது. எல்லா டேங்க்கு மேலே ஏறுது. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த டேங்குக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோன்னு ஒன்று வரும். அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இது வழியே தான் வரும். இப்போ இந்த வழியாக வந்து நேர் வந்து இந்த 1.5 இன்ச் பைப் இதுக்குன்னு தனியாக போட்டிருக்கோம். 6 கேஜ் பைப் போட்டிருக்கோம். இந்த பைப்பில் தான் வந்து நேர் வந்து கீழே போக போகுது. எல்லாமே டேங்க் கீழே தண்ணி அந்த கீழே போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு செடி வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போகிற மாதிரி லைன் போட்டிருக்குங்க. இதில் ப்ரெஷர் மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டின் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டின் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜாயின்லேயும் நல்லா க்ரிப்பாக நல்லா பிடிக்கும். இதே வந்து அந்த சாதா பேஸ்ட்டில் யூஸ் பண்ணோம்னா கம்பல்சரி லீக்கேஜ் வந்துடும். இப்போ டேங்க் வேலை எல்லாமே முடிய போகுது. வேஸ்ட் லைன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குதுங்க. அதுவோ பார்த்திங்கன்னா ஒரு சோலார் லைன் மட்டும் இருக்குது. அந்த சோலார் லைன் வந்து பார்த்திங்கன்னா இது சோலார் பைப் கீழேருந்து வருது. ஓனர் வீட்டுக்கு மட்டும்தான் வச்சுருக்கிறோம். இந்த மற்ற வீடு எல்லாமே வந்து ஹீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சோலார் வாட்டர் ஹீட்டர் இல்லாமல் ஹீட்டர் மட்டும் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா வாடகை வீடு அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வந்து சோலார் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஆப்ஷன் வந்து ஓனர் வீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அங்கே ஒரு 3 டேங்க் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வேலை முடிஞ்சுது. இப்போது அந்த பில்டிங் தாங்க. இது வீடியோ போகலான்னு நினச்சா நான் முடியல. ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா புண்ணியாச்சனை கிட்ட நெருங்கி விட்டதால் வீடியோ எடுக்கவே முடியலைங்க. அந்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகம். அதுவும் அப்படித்தாங்க. எல்லாமே வந்து 3 ஃப்ளோருக்கு 3 டேங்க்கு அந்த மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி வைக்க முடியல. இது மாதிரி நாங்கள் அவ்வளோ தூரம் டேங்க் வந்து ஹைட் பண்ணி வைக்க சொன்னோம். ஆனால் இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேங்க் வந்து ஹைட் பண்ணி வச்சது சரி. இந்த மாதிரி கிட்ட ஏர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து ஏர் பைப் கிட்டையே டேங்க் எடுத்து வைக்காமல் பைப் எங்கே இறங்குதோ அங்கே போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். ஆனால் இதுக்கு வந்து ஏர் ரிலீஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பைப் லைனுமே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து தான் கீழே இறக்கியிருக்கிறோம். பைப் லைன் வந்து கீழே கொண்டு போய் மறுபடியும் கீழே கேட் வால் வச்சு மேலே ஏற்றணும்னா கம்பல்சரி ஏர் லாக் ஆகும். ஆனால் இது எல்லா வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து டேங்கிலிருந்து எங்கே எல்போ போனாலும் கீழே மட்டும்தான் பார்த்த மாதிரி போகுமே விளைஞ்சு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து கம்பல்சரி இது வந்து ஏர் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல தெளிவான விளக்கத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு 2000 லிட்டர் டேங்க் 2, அது போக பார்த்திங்கன்னா 1000 லிட்டர் டேங்கில் 5 வச்சுருக்கோம். சேம் இந்த வீட்டுக்கு கீழே ஒரு பில்டிங் நடந்துகிட்ருக்கு. அது வந்து ஸ்மால் பட்ஜெட் வீடு தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடுங்க. 5 வீடுமே வந்து சிமெண்ட் சீட்டில் போட்டு கீழே வந்து ஃபால் சீலிங் அடிக்கிறாங்க. அதாவது இந்த சிமெண்ட் சீட்டு வந்து கீழே தெரியாத மாதிரி, இந்த சிமெண்ட் சீட்டு வந்து கீழே தெரியாத மாதிரி ஃபால் சீலிங் அடிக்கிறாங்க. இந்த ஃபால் சீலிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அது ஒரு காங்கிரீட் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ இது கீழே ஃப்ளோர். அடுத்தது வந்து அந்த வீடு தான் வேலை செய்ய போகிறோம். இந்த பில்டிங் முடிய போகுதுங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் மட்டும்தான் இருக்குது. லைட்டிங்கு, வாட்டர் லைன்லாம் பெரும்பாலும் முடிஞ்சு உள்ள டேப் மட்டும் மாட்டினா போதும். வாட்டர் லைனுக்கு முடிஞ்சுது. இப்போ வந்து கீழ் வீட்டில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தான் போட போகிறேன். இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 5 டேங்க்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து 5 டேங்க். அந்த மேலே வந்து ஆங்கில் வச்சு கடப்பத்தல் போகிற அளவுக்கு வச்சுட்டாங்க. இன்னும் அது வந்து வேலை முடியல. அதனால் நாங்களே எந்த வேலையும் செய்யலை. வேஸ்ட் லைன் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் போட போகிறேன். சரி, ஓகே நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்